Hello viewers, welcome to TN Jobs Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து நமக்கு புதிய ஒரு உதவியாளர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி நீங்க ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணா போதும் அப்படின்ட்டு தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேலரி பார்த்தோம் அப்படினா 15000 ல இருந்து 56000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படினா இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் PDF ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் PDF நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம TN Jobs சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF. ஓகேங்களா? எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை சென்னை. ஓகேங்களா? அங்கேருந்து வந்தது. இதுக்கு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 வேக்கன்சிஸ் இருக்குது. எதற்கு அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணியிடங்கள். ஓகேங்களா? அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்துட்டு இது நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதற்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா 15000லேருந்து 58000 வரைக்கும் அவங்க சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய அட்ரஸ் என்னென்னா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற அந்த டார்க் லெட்டர்ஸில் கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிடியூட் விடோவுக்கு வந்துட்டு அவங்க ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 2 வேக்கன்சி, இங்கே ஒரு வேக்கன்சி அவங்க ஒதுக்கிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ்க்கு அவங்க எந்த ஒரு வேக்கன்சிஸுமே ஒதுக்கிடல. ஓகேங்களா? ப்ரையாரிட்டி பார்க்கும்போது ஒரு வேக்கன்சி வந்து இங்கே வெளியிட்ருக்காங்க, இன்னொரு வேக்கன்சி இங்கே கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 2 வேக்கன்சி. நான் ப்ரையாரிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வேக்கன்சி, இங்கே ஒரு வேக்கன்சி, டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 6 வேக்கன்சிஸ் வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க. தகுதிகள் பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர் இந்து சமய அறநிலை கொடைகள் சட்டப்பிரிவு 10 படி இந்து மதத்தை சான்றவர்களாக இருக்கணும். ஓகேங்களா? முக்கியமான ஒரு தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் ஹிந்து மதத்தை சான்றவர்களாக இருக்கணும். கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணால் போதும். வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக அதாவது SC STயாக இருக்கீங்க அப்படின்னா 37 வயசு இருக்கலாம். MBC BC அவங்களா இருக்கீங்க அப்படின்னா 34 வயசுக்குள்ளே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 32 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? குறைந்தபட்சம் வயது 18 வயசு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த டேட் படி அப்படின்னா 1/7/2024 இந்த டேட் படி உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் மேலே இருக்கிற வயசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து அதிகபட்ச வயசு. இந்த வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதர்வைஸ் அந்த வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? இது வந்துட்டு முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கல்வி தகுதி சான்றிதழ் அதனோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இல்லை யாராச்சும் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் வந்து எடுத்துருக்கணும். அதுவுமே ஜெராக்ஸ் காப்பி தான். இன்டர்வியூ அப்போது நீங்கள் வந்து உண்மை சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் நாட் அலவுட், ஒன்லி குட் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் அலவுட். ஓகேங்களா? நீங்கள் இப்போ வந்துட்டு வேறு ஏதாச்சும் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோடைய தடையின்மை சான்று, ஓகேங்களா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கிட்டு வரணும். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். அண்ட் உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்னு குறிப்பிட்டுக்கோங்க. நிரந்தர முகவரி, அஞ்சல் தொடர்பிற்கான முகவரி, அது வந்துட்டு நிரந்தர முகவரி கூட கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த முகவரி கூட கொடுத்துக்கலாம். பட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி, நெக்ஸ்ட்டு இனம் மற்றும் வகுப்பு விவரம், நீங்கள் வந்துட்டு என்ன இனம் அண்ட் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் எவ்வளோ வந்து
மேக்ஸிமமாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மதம் வந்து குறிப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, அதே மாதிரியே மேக்ஸிமமாக எவ்வளோ படிச்சிங்களோ அந்த கல்வி தகுதி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எழுத படிக்க தெரிந்த மொழிகள் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அங்கே அதை வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆம்னு சொல்லிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு அதில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்களோட சைன் போட்டுட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போஸ்ட்டோ கொரியரோ நீங்கள் வந்துட்டு அனுப்பணும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 28ஆம், அதாவது இந்த மாதம் 28ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.